Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான வெஜ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வைக்க தண்ணி சூடு பண்ணிக்கணும். இது மாதிரி தண்ணி கொதிச்சு அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா சூடு பண்ணிட்டு அதில் ஒரு கப் அளவு பாஸ்தாவை சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது அது ஒட்டாத இருக்கும். ஸோ தனித்தனியாக இருக்கும், அதுக்காக தான். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இது வேக வைக்கும்போது தண்ணி நிறைய வச்சிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெந்தாலும் இது தண்ணி ஒட்டாத இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்து பெருசாக ஆகி வரும். ஸோ அப்போவே தெரியும். நல்லா வெந்தோடனே தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு எடுத்துருங்க. ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து ஆனியன் நல்லா வதக்கி விடலாம். நான் ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்துருக்கேன், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டு இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும். வதங்கினதும் இதோட தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன் கம்மியாகவும் தக்காளி நிறைய போடும்போது அந்த தக்காளி பழம் நல்லா ஜூஸியாக கிடைக்கும், நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதோட வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதோட நான் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் குடை மிளகாய், இது ரெண்டுமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் காய் தேவைப்படுதோ அது சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மசாலா சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து மசாலா நல்லா வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கிண்டி விட்டுட்டு இது நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இதோட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சுன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். பாருங்கள், காய்கறிலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதோட நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெட்சப் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி சாஸ் வேணுனாலும் இதோட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து இதை நல்லா காய்கறியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இதோட வேக வச்சுருக்க பாஸ்தா இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மசாலா எல்லாமே பாஸ்தாவில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் இதை வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த காய்கறி எல்லாமே நல்லா கோட் ஆகி இது ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா இருந்தாலே போதும், இது ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான வெஜ் மக்ரோனி அல்லது வெஜ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.